அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமேன். செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுகமாக்குவே என்றவர் நீ தானியே செய்ய தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீ தானியே செய்ய இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஜெபம் செய்வோம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமம் தங்குவதாக. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நமஸ்கரித்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த புனித நாளை நாங்கள் மறுபடியும் காணும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய ஜீவனை எங்களிலே உண்டு பண்ணி அந்த ஜீவனை கொண்டு நாங்கள் உம்மை மனதார ஆராதிக்க, உம்மை தொழுகை செய்ய, உம்முடைய பாதத்தில் காத்திருக்க
ஆண்டவரே, இந்த வெளியேற பெற்ற நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதி தந்தருளும் ராஜா. இது உம்முடைய நேரம். உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் பிரவேசித்து உம்முடைய அருமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய நாமம் இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திடு, சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திடு, சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, அப்பா, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ரூவாக்காற்றே, ரூவாக்காற்றே, சுவாசக்காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூவாக்காற்றே, ரூவாக்காற்றே, சுவாசக்காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உன்னுடைய வல்லமையை
ஊற்றுவீராக. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக. சிறுவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும். வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வெடிக்கும்படி உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே. நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே. அரசு வருக ராஜா என் தந்தையே. அரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஆமென். ஓசன்னா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா ஈரே நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஓ யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா ரூவா நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரப்பா சுகம் தருபவனே. ஓ யெகோவா ரப்பா சுகம் தருபவனே. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. ஓஹோ உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. மாரநாதா அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஆமென். ஓசன்னா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. ஆராதிப்பே உம்மை
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து Come on everyone. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனை
மகிமைப்படுத்தலாமா? இருப்பார் என்று சொன்னவரே, உமக்கே மகிமை கனம் புகழும் உண்டாவதாக. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. புகழும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ. ஸ்தோத்திரம் என்றென்றுமே. நீ ஒருவரே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீ ஒருவரே பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு தெய்வம் இனியும் காண்பதில்லை. பரலோகத்திலே திரளான ஜன கூட்டமிடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் அவைகள் நீதியுமானவைகள். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. புகழும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ என்று சொல்வோம். புகழும் கனமும் ஸ்தோத்திரம் என்றென்றுமே. நீ ஒருவரே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீ ஒருவரே பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. சொல்லுவோம். இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு
எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. நான் உம்மைத்தான் தேடுகிறே. நான் உம்மோடுதான் இருப்பேன்.
வாருங்கள் தேவஜனமே, நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. உம்முடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இரக்கம், கிருபைகள் இவைகளை நாளுக்கு நாங்கள் அனுசரித்து வரும்படி நீர் எங்கள் மேல் இரக்கம் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் சற்று தியானிக்கையில் உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களுக்கு தெளிவான விதத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், விசுவாசித்து உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று பலருக்கு நாங்கள் சாட்சியாக இருந்து உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்படும்படி எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த இல்ல ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி என் அன்பான பிரார்த்தனை. இந்த நாளிலே பிரியமானவர்களே, சத்திய வசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படிப்பட்டுள்ளவர், எந்த விதத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். என்னாகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 24 26 வசனத்திலே அந்த 3 வசனங்களிலே கருத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். This day we are going to think together, meditate on the theme, the God who blesses us and how He blesses us, the modus operandi of how He blesses us. We shall be seeing it from the book of Numbers in the Old Testament, chapter 6, 24 to 26. The Lord bless you and keep you. The Lord makes His face to shine on you and be gracious to you. The Lord turn His face toward you and give you peace. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்கிறதே இந்த பகுதியின் வசனங்கள். இந்த வசனம் பிரியமானவர்களே, ஆரோனின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களை இந்த ஆசாரியன் ஆகிய ஆரோன் அந்த மக்களை விதமாக ஆசீர்வதிப்பார். This prayer or benediction, it is called, it's known as the Aaronic blessing. Aaron was a priest at that time, and Aaron used to bless the people of Israel even before they dispersed. Now these இந்த 3 வசனங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாலிபர்கள் கூட தங்களுடைய ஆசீர்வாதமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். This blessing taken from the Old Testament book of Numbers is also the MYF benediction. When I was the MYF president in Kuantan, I learnt this verse by memory, and it is still there in memory. நான் வாலிப ஐக்கியத்தின் தலைவராய் பல ஆண்டுகள் முன்பாக இருக்கும்போது இந்த ஆசீர்வாத ஜெபத்தை நான் மனப்பாடம் செய்து இன்று வரைக்கும் அது நமக்கு இருக்கிறது. Every MYF member needs to memorize this benediction or this blessing, and either in Tamil or in English. ஒவ்வொரு வாலிப பிள்ளை இந்த ஆசீர்வாத ஜெபத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை திருத்துவத்தின் பார்வை மூலமாய் நாம் பார்க்கவிருக்கிறோம். We are going to look at this benediction, this blessing from the point of view of the triune God, from the point of view of God the Father, God the Son, and God the Holy Spirit. திருத்துவ தேவனுடைய பார்வையிலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை
பிதாவானவர் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி கருதுகிறார், குமாரனானவர் எப்படி கருதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இதை எப்படி கருதுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு காரியம் மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். நம்முடைய திறமையினாலே, நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய பலத்தினாலே அல்லது நாம் செய்ய முடியும், நான் தகுதி உள்ளவன் என்கிற காரணத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. தகுதி இல்லாதவர்கள் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. This blessing from God is not earned by our worthiness or our merit. That I am wise, I am strong, I am able, I am capable. Not on those terms. God blesses even the unqualified. Those who are unworthy to receive blessings, God blesses. And therefore, we need to see 3 areas in this blessing. Firstly, the Father keeps us under His care. பிதாவானவர் நம்மை தம்முடைய கரிசனைக்குள் அல்லது அக்கறைக்குள், பராமரிப்புக்குள் அவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். The Father keeps us under His care. Verse 24, 24ஆம் வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அல்லது பாதுகாக்க கடவர் அல்லது வைத்து கொள்ள கடவர் என்பதற்கு அர்த்தம். The Lord bless you and keep you. It means the Lord bless you and protect you, provide you, takes care of you in all your needs. உன்னுடைய சகல தேவைகளிலே கர்த்தர் கரிசனை உள்ளவராய் அவர் உன்னை காத்து கொள்வார் என்பதற்கு அர்த்தம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், அதாவது அவர் பத்திரமாய் உன்னை வைத்து கொள்வார் என்கிற அர்த்தம் தம்முடைய கரிசனத்தை அவர் காட்டுகிறது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அளவில்லாத அன்பு, முடிவில்லாத அன்பு. அந்த அன்பை கொண்டுதான் அவர் நமக்கு இந்த கரிசனை, இந்த பாதுகாப்பு, இந்த காத்து கொள்ளுதலை அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு காணப்படுகிற எல்லா வரங்கள், தாளந்துகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறபடினால், because He loves us, He gives us all the good gifts that come from Him. He is the creator of the world. He created everything from nothing. ஒன்றும் இல்லாததை வைத்து, ஒன்றும் இல்லாத அந்த தன்மையை கொண்டு கர்த்தர் உலகத்தையே அவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் நான் என் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது அந்த குழந்தை, அதாவது ஒரு குழந்தை ஜீவனுள்ள ஒரு பொருளாக, ஒரு ஜீவனாக அது வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என் தாயின் வயிற்றிலே என்னை ஒரு ஜீவனாக அங்கே உண்டு பண்ணினார். You know, we learn in science, when a mother is carrying a child, the egg cells, the male cell and the female cell, they will come and join, and together the joint part will be known as a zygote. Zygote is the first form of life, a creation of life within the womb of a mother. And God says, I created you in the womb of your mother. That means I formed, I gave you life in your mother's womb. அப்படிப்பட்டவர் என்னை படைத்திருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்பட வேண்டும். அவருடைய அக்கறை அல்லது கரிசனை, அவருடைய காத்துக்கொள்ளுதல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு எல்லாம் ஒரு நேரத்துக்கு மாற்றமல்ல. அது தொடர்ந்து 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 வந்து கொண்டே இருக்கும். நமக்கு தேவையான அன்றைய அப்பத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கும். இந்த புலம்பல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தில் அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் நாள்தோறும் புதிதாய் நமக்கு பாதுகாப்பாய் வந்து கொண்டு இருக்குமாம். The book of Lamentations chapter 3, 22 to 23 talks about His mercies are new every morning. That means the mercies, His grace that is needed for me for the day,
comes from him. அப்படியானால் நாம் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவோ அல்லது முறுமுறுக்கவோ தேவையில்லை. We need not take pride in our accomplishments or pride in our skills. நம்முடைய திறமைகள், மறுபடியும் சொல்லுகிறேன், திறமைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆக நாம் செல்லுகிற பாதை கரடு முரடாக இருந்தாலும் கூட கர்த்தர் என் மேல் பட்சமாய், கர்த்தர் என் அக்கறை உள்ளவராய், கர்த்தர் என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிற காரணத்தினாலே அந்த கரடு முரடான பாதையை சென்றாலும் கூட பிதாவானவர் நம்மை பத்திரமாய் காத்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு நேரிடுகின்ற பயங்கரமான கஷ்டங்கள் மத்தியிலும் கூட ஆண்டவர் பிதாவானவர் நம்மை அப்படியே தாங்கிக் கொள்ளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Even in moments of adversity, in moments of trouble, in moments of rough roads in life, the God who cares continues to keep you from falling or otherwise. நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட அக்கறை உள்ள கரிசனை உள்ள தேவனை நாம், பிதாவானவரை நாம் நம்ப வேண்டும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வசனம் சொல்லுகிறார். He shall not let your foot be moved because he cares for you. Before you fall, he will hold you. நாம் கீழே விழுவதற்கு முன்பதாகவே அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிற காரணத்தினாலே அவர் நம்மை பிடித்து கொள்வார். ஒரு தந்தையை போல அவர் பராமரித்து கொள்வார். ஆக நாம் சந்தோஷமாக இருந்தாலும் கூட, கவலை இருந்தாலும் கூட, பிதாவானவர் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தன்மையை அவர் கொண்டு நம்மை இழுத்து கொள்வார். வசனம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை என் மார்புக்குள்ளே இழுத்து கொண்டேன். Such is the love of God. The Bible says, I have loved you. God speaks to the nation of Israel and tells, I have loved you with an everlasting love, and I have drawn you close to my bosom. அப்படியானால் பிரியமானவர்களே, அவர் சதா காலங்களிலும் மறவாதபடி நம்மை நேசிக்கிறபடினால் தம்முடைய மார்புக்குள்ளே ஒரு தந்தை ஒரு பிள்ளை எப்படி அரவணைத்துக் கொள்வதோ அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே நம்மை அவர் அவருடைய இருதயத்துக்குள்ளே, தம்முடைய மார்புக்குள்ளே அவர் இழுத்து கொள்வார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் துணிகரமாய் தைரியத்தோடு அவருடைய மகிமைக்கென்று நாம் ஜீவிக்க வேண்டும். Because he is a God, he is a Father who cares. We need to live boldly for him and for his glory. ஒரு கழுகுயின் சட்டையின் கீழே நாம் இந்த ஒரு பராமரிப்பு எப்படி அந்த கழுகு தாங்கிக் கொள்வதை போல கர்த்தர் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார். His everlasting arms are beneath you like eagle's wings. Eagle's wings means God lifts you and helps you to fly higher in life. He cares for you. The Bible says, cast your burdens or anxieties upon the Lord, for he cares for you. God cares. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை கவனித்துக் கொள்வார், அவர் உன்னை பராமரிப்பார், அவர் உன்னை காத்து கொள்வார், அவர் சகலத்தையும் உனக்கு அவர் கொடுப்பார் என்கிற அர்த்தத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக பிதாவானவர் என் மேல் அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ள, ஒரு கிருபை உள்ள, ஒரு நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அவருக்கென்று நாம் ஜீவிப்பது அவசியம். நான் மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். So the understanding of the first part of the benediction is the Father's care, the Father's love, seeing from the point of view of the triune God. நான் முன்ன சொன்னபடி திருத்துவத்திலிருந்து இந்த ஆசீர்வாத ஜெபத்தை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால், முதலாவது தகப்பன் பிதாவானவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து கொள்வார், நம்மை தாங்கிக் கொள்வார் என்பதற்கு அர்த்தம். ஹல்லேலூயா. இரண்டாவது,
குமாரனின் பார்வையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். Secondly, we are going to see from the viewpoint of the Son, the second person in the Trinity. குமாரனானவர் தம்முடைய கிருபையை நம்மேல் பிரகாசிக்க செய்கிறார். The sun shines on us with his grace. Now let's look at the verse again. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். The Lord make his face to shine on you and be gracious unto you. Gracious comes from the word grace. Grace extended to a adjective, it becomes gracious. கிருபை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். We all know in scripture Jesus reflects the Father. இயேசுவானவர் பிதாவானுடைய சாயலை அவர் வெளிப்படுத்துகிறார், பிதாவானவரை வெளிப்படுத்துகிறார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லப்படுகிறது. He who has seen me has seen the Father. And therefore, Jesus Christ is a reflection of God, the Father. The Bible says we cannot see the face of God. பிதாவானுடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். The Old Testament says, none who has seen the face of God shall live, because God has an identity of himself. ஓகே, ஆனால் இயேசுவானவர் பிதாவானவரை வெளிப்படுத்தும்படி வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை கொண்டு ஒரு கன்னியின் மூலமாய் அவர் பிறந்து பிதாவானுடைய சகல குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்தினார். தேவன் எப்படி கிருபை உள்ளவர் என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்ததை நாம் பார்க்கிறோம். So in Jesus we see God's face shining upon us. அப்படி என்றால் இந்த என்னாகும் புத்தகத்தில் காணப்படுகிற இந்த 25ஆம் வசனத்தில் இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது பிதாவுடைய அந்த கிருபை, அந்த இரக்கத்தை நம்மேல் ஜொலிப்பதை, பிரகாசிப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பிதாவானவரை வெளிப்படுத்த வந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக அவருடைய அரசாட்சி ஆளுகை, அவருடைய நியாய தீர்ப்பு அவரோடு தங்கியிருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற இந்த கிருபை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி அதை நாம் விசுவாசித்து நாம் ஜீவிக்க வேண்டும். இயேசுவானவர் வாக்களித்ததை போல நான் சென்ற பிறகு ஒரு தேற்றளவாளனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் சொல்லுகிறார். ஆக இயேசுவானவர் அவருடைய கிருபை, பிதாவுடைய கிருபை நம்மேல் பிரகாசிக்கம் பண்ணி அவர் பிதாவானவரை வெளிப்படுத்துகிற காரணத்தினாலே பிதாவின் எல்லா குணாதிசயங்கள் இயேசுவின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. Because Jesus reveals the Father. Jesus shows how the Father looks like in all his attributes, in all his character. We receive this grace through Jesus Christ. Through the word and sacraments, the Spirit shatters our darkness and kindles faith so that we have peace. நம்முடைய சபையிலே பிரியமானவர்களே, இப்போ இன்றைய பாருங்கள், இந்த வாரத்தில் நாம் ராபோஜனம் நாம் அனுசரிக்க போகிறோம். இந்த ராபோஜனத்தில் நமக்கு இந்த திராட்சை ரசம், இந்த அப்பம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை the elements, the bread and the wine are referred to as the elements of grace. God's grace. God's grace revealed in and through the sufferings, death, resurrection and the ascension and the second coming of Christ. Hallelujah! அப்போ கிருபையின் சாக்கிரமந்து என்று சொல்லப்படுகிறது. என்ன? இந்த திராட்சை ரசமும் இந்த அப்பமும் கிருபையின் சாக்கிரமந்துகள். அப்படி என்றால் இயேசுவானவர் பிதாவானவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி
அவர் பாடுபட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார், பரலோகம் ஏறினார், மறுபடியும் வரப்போகிறார் என்கிற அந்த கிருபையை வெளிப்படுத்தும்படி தான் நாம் இந்த சாக்கிரமந்தங்களில் பங்கெடுக்கிறோம். Am I right? Sure. We take part in the Holy Communion, remembering the grace of God through Jesus Christ, whose blood was shed for us. So each time we partake of the Holy Communion, we remember the grace of God revealed through Jesus. That means the grace of God through Jesus Christ shines upon us as we apply ourselves to this grace of Christ through the elements. இயேசுவுடைய கிருபை நம்மேல் பிரகாசிக்க பண்ண பிரியமானவர்களே, இந்த சாக்கிரமந்தங்கள் நாம் பங்கெடுத்து அது மூலமாய் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். Remember, taking part in the Holy Communion is actually a sign of being strengthened by the grace that Jesus Christ gives to us. Thirdly, from the viewpoint of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதற்கு அர்த்தம். அந்த 3ஆம் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிடுவார் என்று பார்க்கிறோம். சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு, சமாதான பிரபு. பிதாவானவர் எப்படி, இயேசுவானவர் எப்படி பிதாவானவரை வெளிப்படுத்துகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். Verse 26, the Lord turn his face towards you and give you peace. And therefore, we are reminded that the Prince of Peace himself is personalized or personified and revealed through the Holy Spirit. I want to go back to the Corinthian passage of the benediction. 2 Corinthians chapter 13 verse 14. It talks about the same application. The grace of our Lord Jesus Christ, the love of God our Father, the fellowship and communion of the Holy Spirit. இந்த எண்ணாகம புத்தகத்தில் காணப்படுகிற இந்த ஆசீர்வாதம் பரிசுத்த பவுல் நமக்கு கற்பித்த தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதே அடிப்படை தான் அங்கே காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இங்கே வாசித்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மேல் பிரகாசிக்க கடவுது. நம்முடைய பிதாவின் அளவற்ற அன்பு, கரிசனை, அக்கறை, பாதுகாப்பு, தம்முடைய வைத்து கொள்ளுதல், அதை நாம் இதில் பார்க்கிறோம். 3வது, பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் தான் அவருடைய சமாதானம், தேவனோடு சமாதானம், பிதாவோடு இயேசுவின் மூலமாய் கிடைக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம், அவரோடு நமக்கு கிடைக்கப்படுகிற அந்த சமாதானம், அந்த சமாதானம் மாற்றமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அதே சமாதானத்தை நம்முடைய பிறனோடு ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த சமாதானத்தை, இந்த ஃபெலோஷிப், இந்த ஐக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. There's a great reflection between Numbers chapter 6 24 to 26 and 2 Corinthians chapter 13 verse 14. This is a benediction in the Old Testament. This is a benediction in the New Testament. பழைய ஏற்பாட்டிலே என்னாகும் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24-26 பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிற ஆரோனின் ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பரிசுத்த பவுலுக்கு வெளிப்படுத்தின ஆசீர்வாதம், இங்கே எதுவும் பார்க்குறோம். அதே அடிப்படை தான். இங்கேயும் திருத்துவம் இருக்கிறது, இங்கேயும் திருத்துவம் இருக்கிறது, நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. And therefore the Holy Spirit grants us peace. நான் வசனம் சொல்லுகிறது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீதிமானாக்கப்படுகிறவர்களுக்கு தேவ சமாதானம் உண்டு. We are justified by faith in Christ and we have been given peace.
ஆக கர்த்தர் நமக்கு இந்த இந்த சமாதானத்தை கொடுக்கும் பொழுது ஒரு மன்னிப்பின் சமாதானம் என்று பார்க்கிறோம். இயேசுவினிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மை சுத்திகரித்து பாவங்களை மன்னித்து நமக்கு ஆவின் மூலமாய் ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. The peace of God through Jesus Christ given to us is the work of the Holy Spirit. I hope and pray you have understood the Trinity in the book of Numbers chapter 6 and the Trinity found in 2 Corinthians 13-14. They have striking similarities. இந்த திருத்துவ ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, அதனால தான் இவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற இந்த சத்தியம், பிதாவின் கரிசனை, அக்கறை, புதிய ஏற்பாட்டில் அதே 2 கொரிந்தியர் 13-14 பிதாவின் அளவற்ற அன்பு, the father's care and the father's love bringing together. பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறார். இங்கே கூட சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபை, பிதாவின் கிருபை இயேசுவின் மூலமாய் நம்மேல் பிரகாசிக்க பண்ண செய்ய கடவுது. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அவருடைய சமாதானம் நம்மோடு தங்குவதாக. இந்த சமாதான காரணர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும், அந்யூன்ய ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு உறவு, தேவனோடு சமாதானம். When I was hostile and at war with God, I was separated from God. And now I have peace with the Father through Jesus Christ, through the work of the Holy Spirit, who gives me that peace, because now I'm no more at war. I am at peace with the Father. அதே தான் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுக்கு விரோதமாக இருந்த நாட்களிலே நம்மை சரிப்படுத்தி இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் தம்முடைய குமாரனுக்குள் ஒரே உறவுக்குள்ளே காணப்படுகிறது பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம். ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த எண்ணாம் புத்தகத்தில் காணப்படுகிற இந்த வாலிபர்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்தோம் ராஜா. இதில் அடங்கியிருக்கின்ற திருத்துவ ரகசியத்தை நாங்கள் கண்டோம் ராஜா. வாலிப பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது இந்த காரியங்களை அவர்கள் நினைவு கூற வேண்டும். பிதாவானவர் கரிசனை உள்ள தேவன், அக்கறை உள்ள தேவன். God is a God who cares. The Father cares for His children. Every time our young people say this benediction, help them to be mindful that there is a God, there is a Father in heaven who cares for them. பராமரிக்கிற ஒரு தேவன், ஒரு பிதாவானவர் இருக்கிறார் என்பதை குறித்து அவருடைய ஐக்கியத்திலே நாம் கலந்து கொள்ளும்படி அவர் அழைக்கிறார் என்பதை குறித்து நினைவு கூற உதவி செய்தருளும். அதே போல ஆண்டவரே, இந்த பிதாவுடைய கிருபை தம்முடைய குமாரனின் மூலமாய் நம்மேல் பிரகாசிக்க செய்கிறார். It is by the grace and only by the grace of the Lord Jesus Christ that we are being saved. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அதாவது இயேசுவனுடைய கிருபையினால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த கிருபை, பிதாவுடைய கிருபை இயேசுவின் மூலமாய் பிதாவானவர் எப்படிப்பட்ட உள்ளவர் என்பதை குறித்து நமக்கு வெளிப்படுகிறது. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரும் இப்படிப்பட்ட கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே செல்ல நீர் உதவி செய்தருளும் ராஜா. Hallelujah. The grace of our Lord Jesus. And Lord, we also learn from this Aaronic blessing that it is the Holy Spirit of God who grants us peace between the Father and us through the Son. பரிசுத்த ஆவியானவர் உடைந்து போன உறவுகளை
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் நமக்காக மரித்த அந்த விசுவாசத்தின் நிமித்தம் உறவுகள் பிதாவோடு சரிப்படுத்தப்படுகிறது. சரிப்படுத்த பின்பு ஆண்டவர் நமக்கு உள்ளத்தின் ஆழத்திலே சமாதானத்தை கொடுக்கிறார் என்கிற விசுவாசத்தில் நாங்கள் காண்கிறோம் ராஜா. It is the Holy Spirit, Lord, who through Christ enables us reconciliation with the Father. And now we have peace with the Father through Jesus Christ by the work of the Holy Spirit of God. Hallelujah! நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். பிதாவானவர் என்னை அவருடைய கரிசனை மூலமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! இயேசுவானவர் தம்முடைய கிருபையின் மூலமாய் என்னை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சமாதானத்தின் மூலமாய் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! A God who blesses, the Father blesses me by His care, concern. He is a Father who cares for me. And that caring nature is His blessing upon me. Jesus the Son blesses me by the grace revealed to me. Each day I live by the grace of Jesus, the grace of God revealed by Jesus. And my reconciliation effect. And now I am no more a rebel. I am at peace with God the Father through Jesus by the Holy Spirit. Thank you for these blessings, O Lord. இந்த ஆசீர்வாதங்களுக்காக, இந்த திருத்துவ ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாருங்கள், பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து ஜெபிப்போம். சேனைகள் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமீன். ஜெபிப்போம். சர்வ வல்லமுடைய தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும்
உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரை அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்போதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கணலில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமீன். நமக்காக உடைக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திருசரீரம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு திருவுள்ளம் பற்றினார். நாம் இந்த அப்பத்தை சாப்பிடுவோம். நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிக்கும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய திரு ரத்தம், என்னுடைய பாடுகள், என்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இரண்டாம் வருகை நினைவு கூறும்படி இதை செய்கின்ற இயேசு திருவுள்ளம் பற்றினார். ஆமேன். பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். வழியாகிய இயேசு, சத்தியமாகிய இயேசு, மெய் வாழ்வுமாகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே ஆழமான அருமையான அர்த்தம் நிறைந்த ஆசீர்வாதமாய் தங்கும்படி எழுந்து அன்பு நேசரோடு செல்லுங்கள். ஆமென். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார், பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார், பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்த
விசுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோரபயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோரபயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், வறட்சி மிகுந்த காலத்திலும். பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார். பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஆசீர்வாதம் 2 விதத்தில் இன்றைக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்கவிருக்கிறேன். ஜெபிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்னை சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் தேவனுடைய திருத்துவ ஆசீர்வாதத்தில் நிறைவாய் நாம் ஜீவிக்கும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து பாடுவோம் ஆசீர்வாத பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. நெருங்க வேண்டுமே, நேசக்கரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டுமே, உயிருக்குள்ள செய்வாடுமே, பாவக்கரைகள் போக்குமே, உயிருக்குள்ள செய்வாடுமே, பாவக்கரைகள் போக்குமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும், ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். கண்ணீரோடு பலனற்று நான் உமது சமூகத்தில் நிற்கிறேன். பாவமான வாழ்க்கை வேண்டாம், பரிசுத்தமாய் மாற்றுமே. உலர்ந்த எழும்புகள் அனைத்திலும் உமது பலத்தை ஊற்றுமே. கழுகை போல மீண்டும் எழும்ப எனக்குள் மீண்டும் வாருமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும், ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். பாதை போன்ற வாழ்க்கையை நீர் பாருமே. என்னை வெறுத்து உலகம் மறந்து மீண்டும் ஒரு விசை கேட்கிறேன். உலர்ந்த எழும்புகள் அனைத்திலும் உமது பலத்தை ஊற்றுமே. கழுகை போல மீண்டும் எழும்ப எனக்குள் மீண்டும் வாருமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும், ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். இன்னும் நெருங்க வேண்டுமே,
நேசக்கரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டுமே, உயிருக்குள்ள செய்வாடுமே, பாவக்கரைகள் போக்குமே, உயிருக்குள்ள செய்வாடுமே, பாவக்கரைகள் போக்குமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும், ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும்.